பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலைவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். 1 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வாக்கியம் சொல்கிறது, அவளோடு எதிர்த்து துணை பெற்றபடியினால் ஆகாரியரும் இவரோடு இருக்கிற யாவரும் அவர்கள் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். அவர்கள் யுத்தத்திலே தேவன் நோக்கி கூப்பிட்டு அவர் மேல் நம்பிக்கை வைத்தபடியால் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டினார்கள். இது நாளின் செய்தியாக யார் பக்கம்? தேவனுக்கு பிரியமான அன்பான விசுவாச பிள்ளைகளே, நீங்கள் நானும் வாழ்ந்து கூடிய இந்த உலகத்திலே ஆண்டவரோடு ஒவ்வொரு நாளும் நாளும் வெளியே செல்கிறோம். ஆனால் நாம் யார் பக்கம் இருக்கிறோம்? ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு சுகத்தை கொடுக்கிறார், பலத்தை கொடுக்கிறார். ஆதாம் ஏவாளும் இருந்தார்கள். ஆதாமும் ஏவாளையும் ஆண்டவர் படைத்தார். ஆனால் அவர்கள் யார் பக்கம் நின்றார்கள்? கிறிஸ்துக்காக நின்றார்களா அல்லது பிசாசு பக்கம் விழுந்து விட்டார்களா? நாளும் யார் பக்கம் நிற்கிறோம்? அங்கே ரூபனிலும் காத்ரியிலும் மனாசாவின் பாதி கோத்திரத்திலும் யுத்தத்திற்கு பழகினார்கள். கிட்டத்தட்ட 50,000 பேர் அங்கே இருந்தார்கள். அவர்கள் சகல திறமைகளையும் பெற்றிருந்த போதிலும் தேவனிடம் உதவி கேட்டார்கள். பொதுவாக இராணுவத்தை பற்றி நாம் வாசிக்கும் போது எவரும் கவலைப்பட மாட்டார்கள். தேவனை அவர்கள் எதிர்பார்க்காமல் யுத்தம் செய்யக்கூடியவர்கள்தான் இருப்பார்கள். யுத்த வீரர்களாக எடுப்பார்கள். ஜபிப்பவர்களை மற்றவர்கள் ஏராளமாக பார்ப்பார்கள். தேவனை நம்புகிறவர்கள் இரு பக்கமும் இருப்பார்கள். இரு பக்கமே தேவனை நோக்கி ஜெபித்தார்கள். இஸ்ரவேலர்கள் தங்கள் தேவனிடம் ஜெபித்தார்கள். எதிரிகள் தங்கள் கடவுளிடம் ஜெபித்தார்கள். பெலிஸ்தரியர் அங்கே உடன்படிக்கை பெட்டியை கைப்பற்றிய போது அதை தங்கள் தேவனாகிய தாகோனின் ஆலயத்தில் வைத்தார்கள். அங்கே யெகோவாவின் தேவன் தாகோனில் வெற்றியடைந்தாக காட்டினார்கள். ஆனால் தாகோனின் சிலை தரை மட்டும் பணிந்து குனிந்து நமஸ்கரித்த சிலையின் உடன்படிக்கை பெட்டிக்குள் விழுந்து கிடந்தது. அங்கே பெலிஸ்தரிடம் இஸ்ரவேலை ஒப்பு கொடுத்தது யெகோவாதான் என்பதை தேவன் இவ்வாறு காட்டினார். யெகோவாவோ போட்டி போடும் தேவன் ஒருவரும் இல்லை என்பதை அங்கே அற்புதமான ஒரு சாட்சியாக விளங்கியது. கிறிஸ்துவர்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிடும் போது யார் பக்கம் இருப்பார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். 2 பேரும் அவரிடத்தில் தான் ஜெபிக்கிறார்கள். அஞ்ஞான தேசங்களோடு யுத்தம் செய்யும் போது தேவ உதவியை கேட்டு அங்கே ஜெபித்தது சரிதான். ஆனால் கிறிஸ்துவ தேசங்களும் யுத்தம் செய்யும் போது கிறிஸ்துவர்கள் எப்படி ஜெபிப்பார்கள் என்பதை அறிந்து அதே சமயங்களே ஆண்டவர் நல்லவனாக இஸ்ரவேல் நினைத்தார்கள். அப்பொழுது தேவனின் ஒத்தாசை இஸ்ரவேலுக்கு அங்கே கிடைக்கவில்லை. பிறருடன் போட்டியிடுவதும் தேர்தலில் விளையாடுவதும் வெற்றியடைய வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கலாமா? தேவ சித்தம் நடைபெறும் என்றுதான் நாம் ஜெபிக்க வேண்டும். ஒருவர் ஜெபிக்க வேண்டும், ஒருவர் தோக்க வேண்டும் சொல்லி நம்ம கேட்கக்கூடாது. தெய்வ சித்தம் என்பதை நீர் செய்ய மாணவரே என்று சொல்லி நாம் முடிவு பண்ணக்கூடாது. இவர்கள் ஜெபிக்க வேண்டும், இவர்கள் தோற்க வேண்டும் சொல்லி நாம் ஜெபிக்கக்கூடாது. ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன என்பதை நானும் அப்படி ஜெபிக்கும்போது ஆண்டவர் யாரை சித்தமாக இருக்கிறாரோ அவரை கொண்டு நடத்துவார். அப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.